தாளக்கிடப்பாறை தற்காப்பில் வந்த நல்லாத்தான் வைகுண்ட மாமுனியினுடைய காலடி தொழுது பணிந்து வணங்கி ஐயாவினுடைய பேரருளால் ஐயாவினுடைய அவதார பதியில் ஐயா நமக்கு தர்மயுக வாழ்வு தருவதற்காக அவருடைய அகிலத்திரட்டு அம்மானை என்கிற திருநீரை வாசித்து பாராயணம் செய்கிற இந்த நன்னாளில் ஐயாவுக்கு மணிமகுடம் சூட்டுகிற திருநீர் வாசிப்பு நிறைவு நாளில் உங்களோடு கலந்து கொண்டு இந்நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்த அரும் பாக்கியம் என்று எடுத்து சொல்லி ஐயாவுடைய இந்த திருநடைக்கு அகிலத்திற்கு அம்மானை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பர்களுக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டும் என்கிற ஐயாவுடைய அருள் வாக்கின்படி இங்கு வந்திருக்கிற அன்பர்கள் எல்லாம் தங்களுடைய இல்லத்திற்கு செல்லுகிற போது நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஐயா நிறைவேற்றி தர வேண்டும் ஐயாவினுடைய காலடியிலே தொழுது இங்கே ஐயாவுடைய திருநீர் வாசித்து அதற்கு பாராயணம் சொல்லி இதை ஒரு பணிவுடையாக நம்முடைய பணிகளை தாங்குவதில் நடத்துவதை நாம் அறிவோம். ஒரு காலத்தில் மறைக்கப்பட்டிருந்த ஆகமத்தை அதை படிப்பதற்கு கூட நமக்கு உரிமை இல்லாத போது என்னுடைய பிள்ளைகள் ஆகமும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நமக்காக ஐயா வைகுண்டர் அகிலத்திரட்டு அம்மானியை அருளி அதை அறிவோமான சீடர் எழுதி நாம் இந்த உலகத்தின் புனித நூலாக இந்த உலகம் தர்மயுகம் வாழ்வதற்கு காட்டுகிற வழிகாட்டுதல் இதில் தான் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுவதை பணிவுடையாக அதற்குள் காரணம் இருக்கிறது. முன்னவர்கள் மறைத்தது போல நாமும் இந்த ஐயாவுடைய அருள்மொழியை உபதேசத்தை மறைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை எடுத்து சொல்ல வேண்டும். இதை கேட்க கேட்க கனி மாறும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு ஐயா நமக்காக இதை அருளியிருக்கிறார். எனவே நாம் பெருமையோடு ஐயாவுடைய பிள்ளை என்பதை எடுத்து சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா வைகுண்டம் ஏறுவதற்குரிய நிலையிலே இருக்கிறது. அகிலத்திற்கு அம்மானையில் அது குறித்த நாள் வருகிற போது அதை எழுதிய சீடர் வேதனைப்படுகிறார். அடுத்த சீடர் அவரிடம் கேட்கிறார், ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று கேட்கிற போது சொல்ல மாட்டேன் என்று இறுதியில் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். எனவே நாட்டு மக்கள் எல்லாம் இதை அறிந்துவிட்டு மனமற்றத்தோடு இருக்கிற போது ஐயா மக்களை பார்த்து அவர்களுடைய கையை பிடித்து தன்னுடைய திருமுகத்தோடு வைத்து முத்தமிட்டு திருநாமம் விட்டு அவர் உபதேசங்களை சொல்லி, நீங்கள் கலக்க வேண்டாம், உடலுக்கு குறியாய் ஒத்துமிக வாழுங்கள், யாவருக்கும் பதறாதே என்று சொல்லி இல்லியல்வாய் வாழுங்கள், யாம் உழைத்து வருவோம் என்று ஐயா நமக்கு அறிவுரைத்திருக்கிறார். எனவே இதை நாம் பார்க்க வேண்டும். இதற்கு முன் உள்ள நிலையில் ஆலயங்கள் இருந்தது, ஆண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் நம் போன்றவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாத நிலையில் தான் இருந்தோம். ஆனால் நமக்கு ஆலயத்தை கொண்டு வழிபடுவதற்கு இறைவனாக நான் இருக்கிறேன் என்று நம்ம எல்லாம் அரவணைத்து நம்மை பிடித்து கையில் முத்தமிட்டு முகத்தோடு முகம் வைத்து
வைகுண்டர் என்பதை இந்த வரிகள் உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது. இது ஐயாவுடைய பெயரால் முத்திரையிடுகிற நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை. இந்த பெருமையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பல நிகழ்வுகளை அகிலத்திரட்டு அம்மானை சொன்ன இதற்கு முன் உள்ள நிலையில் 4 யுகங்களை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லப்பட்டது. அந்த யுகங்களுக்கும் யுகம் தொடர்பும் எடுத்துச் சொல்லப்படவில்லை. ஆனால் ஐயாவை உடன் இந்த 4 யுகத்துக்கு முன்னால் உலகம் தோன்றிய நிலையில் கொடியவன் கோணி உருவாக்கி அதிலிருந்து நீடிய யுகம், சதுர யுகம், நெடியுகம், அதற்கு பிறகு ஏற்கனவே எடுத்துச் சொல்லப்பட்ட 4 யுகங்கள், அந்த கலியுகத்திற்கு பின் நிறைவான தன்மையுகம் என்று 7 யுகத்தை அதனுடைய வரலாறை சொல்லி நிறைவாக தர்மயுகம் வாழ்வில் நமக்கு தருவேன் என்று ஐயா உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே தான் நாம் எல்லாம் ஐயா வைகுண்டருடைய பிள்ளைகளாக நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா போய் அவருக்கு செங்கோல் கொடுத்து தர்மயுக ஆட்சிக்கு கிரீடம் கொடுப்பதற்கு முன்னால் நாட்டு நிலைமைகளை எல்லாம் அவரிடம் நாராயணர் கேட்கிறார். அப்படி கேட்கிற போது அங்கேயும் அவர் நம்மை மறக்கவில்லை. ஆடையும் பொன்னும் காசும் அன்னமும் பாலும் உந்தம் நீடிய உதவியாக எனக்கு அவர் இது நாள் மட்டும் வாடியே போகுமானால் மனத்தை அதனால் இருந்து தேடிய வருங்கள் நம்மை சிந்தையில் அணி. ஐயா நமக்காக கடவுளாக வந்திருக்கிறார். நமக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை எல்லாம் ஐயா நமக்கு பெற்று தந்திருக்கிறார். மனித உரிமைகள் எதுவும் மனிதனாக பிறந்த நமக்கு இல்லாமல் இருந்தபோது அந்த உரிமைகளை எல்லாம் பெற்று தந்த ஐயா அவர் சொல்லுகிறார், நான் ஆடை அணிவதற்கு கூட வசதியற்றவனாக இருந்தேன். வாழ வசதியற்றவனாக இருந்தபோது ஆடையும் கொண்டும் காசும் அன்னம் பாகம் எனக்கு தந்து என்னை உதவிய அந்த மக்களை என்னுடைய மனம் எண்ணிக்கொண்டே இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் நினைத்ததை எல்லாம் மக்களைத்தான். மக்கள் தனக்கு உதவியவர்களை தன்னுடைய உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருப்பதை அகிலத்திரட்டு அம்மானியுடைய நிறைவு நாள் வாசிப்பு வருகிற போது அவர் சொல்லியிருக்கிறார், ஐயரே இது நாள் மட்டும் அவர் எனக்கு அளித்த செல்வம் மையமே தெரியாதையா எங்கள் வாயினால் உழைக்க போவோ மெய்யெல்லாம் அவர்கள் மேலில் மேலியும் உருவதையா செய்யவே அவர்கள் எங்கள் திருவடி வணங்க செய்தேன். நான் அவர்களுக்காக என்னுடைய மேனியை உருகி கொண்டிருக்கிறேன் என்று நமக்காக இறங்கிக் கொண்டிருக்கிற ஐயா அந்த நிலையை மகோன்னதமான நிலையை ஐயா எடுத்துக் கொள்வதோடு அவர் நம்மை பார்த்து நம்மை பக்தராக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மை அவர் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த பாக்கியமும் உலகில் யாருக்கும் கிடையாது. அதைத்தான் சொல்றார், உடுக்க துணிகள் இல்லாமல் உலகம் அதிலே எளியவனாய் முடுக்கம் அதுவே இல்லாமல் முடியும் விரித்து பெயரை போல் கடுக்க கல்லியை எரிப்பதற்கு கவிழ்ந்த சிலையை அங்கிருக்க அடுக்க உனக்கு உதவி செய்தேன் அவரே உனக்கு மகமாவே என்று ஐயா சொல்லி அவருடைய ஒவ்வொரு எண்ணமும் செயல்பாடும் நமக்காக இருந்தது, நம்முடைய உயர்வுக்காக. எனவே நாம் ஐயா நமக்கு உத்தரவாதம் தந்த அந்த தர்மயுக வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாரணம் கைவிட்டமாகி நாட்டிலும் வந்த அன்றே காரணமெல்லாம் ஆட்சி கலியுகம் அழிந்து போச்சு, பூரண வேதனோடு நாகமங்கள் சாரமும் கெட்டு போச்சு, சதாசிவம் வைகுண்டமாச்சு என்கிற நிலையே ஐயா நமக்கு எடுத்துச் சொல்கிறார்.
ஐயா வந்தவுடனே கலி அழித்து விட்டது கேட்கலாம். கலி அழித்து விட்டது என்று சொல்கிறீர்களே, கலித்தன்மை நீங்கவில்லையே என்று கேட்கலாம். ஆனால் அழிந்து விட்டது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தர்மபுரி வாழ்வை பெறுவதற்குரிய தகுதியை நாம் அடைவதற்கு ஐயா என்னுடைய வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதை ஒரு சிறு எடுத்துக்காட்டாக நாம் அணியர் ஆடை அணிந்து வெளியே செல்கிறோம். ஒரு காக்காயோ இல்லை ஒரு பறவை அதனுடைய எச்சத்தை நம்முடைய ஆடையிலே போட்டுவிட்டால் நம்முடைய ஆடை அசிங்கமாகிறது. அதற்கு பின்னால் அதை அணிய மாட்டோம். அந்த ஆடையை எடுத்து துவைத்து விட்டால் துவைத்துடன் பார்த்தால் ஆடை சுத்தமாகிறது. ஆனால் சுத்தமானாலும் அந்த ஆடையை நம்மால் உடனடியாக அணிய முடியாது. அதை அணிய வேண்டுமேயானால் அதற்கு பிறகு அதை உலர வைக்க வேண்டும். உலர்த்தி வைத்த பிறகு நாட்டு நடப்பின்படி அதை அயன் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் நாம் போடுவோம். அதுபோல ஐயா தர்மபுரி வாழ்வை நமக்கு தருவதற்கு அந்த நிலைப்பாடை தந்துவிட்டார். அதை அணிவதற்கு நிலைப்பாட்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஐயா தர்மபுரி வாழ்வை நமக்கு தந்துவிட்டார். அதை எட்டி பிடிப்பதற்கு அவருடைய வழியிலே நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைத்து நிறைவாக ஐயா நமக்கு தர்மபுரி வாழ்வை தந்திருக்கிறார் என்பதையும் அதற்கு ஐயா ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்லுகிறார். உன்னிலும் பெரியோனாக ஒருவரை உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியோனாகி தலைத்து இருந்து வாழ்வு என்னிலும் பெரியோர் நீங்கள் யாருங்கள் தனி பொன்னுல ஊத்து வீசும் பொற்பது யுவத்து வாழ்வே. அந்த பொற்பது யுவத்து வாழ்வாக தர்மயுக வாழ்வு வர வேண்டுமே. நீயும் நானும் சமம் என்கிற நிலையை ஐயா எடுத்து சொல்லுகிறார். அதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரையும் ஐயா உண்டு ஐயா உண்டு என்று எல்லோரையும் ஐயாவாக பார்க்கிறோம். அந்த நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே ஏற்றதால் இல்லை, எல்லோரும் ஒன்று என்கிற நிலையில் வந்தால் நன்று. அந்த நன்று தருவது நமக்கு தர்மீக வாழ்வு என்பதை நாம் உத்தரவாதத்தோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அன்பு உள்ளம் அரவணைக்கும் பண்பு உள்ளம் உள்ள ஐயாவை அறிந்த ஐயாவுடைய அன்பு பிள்ளைகளிடம் நான் வேண்டுவதெல்லாம், ஐயா நமக்கு பல உத்தரவாதங்களை தந்திருக்கிறார். அதே ஒன்று, என் பேரால் முத்திரிகள் இட்டோரே நன்றாகும் என்பது. எனவே ஐயாவுடைய பேரால் முத்திரிகள் இட்டவர். இந்த முத்திரி எப்பொழுதும் என்னுடைய நெற்றியிலே துலங்கும் என்கிற உத்தரவாதத்தை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்கிற போது தர்மயுக வாழ்வை தேடக்கூடியவர்கள் எல்லாம் உங்கள் மூலமாக ஐயாவை அறிந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நாம் ஏற்றமும் நல்வாழ்வு பெற முடியும். அதன் மூலமாக ஐயா நமக்கு உத்தரவாதம் தந்த தர்மயுக வாழ்வை பெற முடியும். அந்த தர்மயுக வாழ்வை நாம் அனைவரும் இணைந்து ஐயாவுடைய வழியிலே உழைப்போம் என்ற உறுதியை ஐயாவுடைய அகிலத்திற்கு அம்மானை பணித்து இன்று நிறைவு நாளில் நாம் எல்லோரும் மன நிறைவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய காலடிகளை தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு ஐயாவுடைய திருநடை ஐயாவுடைய திருநேடு வாசிப்பு நிறைவுறுகிற தருணத்தில் அடியேனும் பங்கு பெற்று உங்கள் மத்தியிலே என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய ஐயா வைகுண்டர் அவதார பணியுடைய நிர்வாகிகளுக்கு இங்கே திருஏடு வாசித்து வாராயணம் சொல்லி ஐயாவுடைய அகில திரட்டு பணியை திருஏடு வாசித்து செய்தவர்கள் அவங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, ஏற்கனவே ஐயா பொன்னுத்துறை அவர்கள் சொல்வது போல நாம் அகில திரட்டு அம்மானையை வாசித்து முடிப்பதில்லை. அது நிறைவு வருகிற நேரத்தில் மீண்டும் தொடங்குவோம். காரணம், இது மறைப்பதற்குரிய புத்தகம் இல்லை, இது திறப்பதற்குரிய புத்தகம். இந்த உலகத்தில் தர்ம யுகத்தை திறந்து நமக்கு தருவதற்காகத்தான் இதை படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இதை நிறைவு பெறுகிற நேரத்தில் மீண்டும் ஆரம்பித்து வைப்போம். அந்த வகையில் ஐயாவுடைய அருட்பெரும்
ஐயாவுடைய காப்பை நாம் அனைவரும் மீண்டும் படித்து நிறைவு செய்வோம். ஐயா ஐயாவுடைய எல்லோரும் சேர்ந்து காப்பு படிக்கும் போது எல்லோரும் சேர்ந்து படிப்போம். காப்பு படித்து நிறைவு செய்த பின்பு மணியடிப்பாங்க. பாவவினையகற்றி பக்தர்களை காப்பவனே, தீராத வல்வினையை தீர்த்து வைக்கும் வல்லவனே, அவளுடனே உன்னை அடிபணிந்து நான் துதித்தேன். அன்பாலே காத்திடுவாய் அன்னை தந்தையானவனே. வா வா வைகுண்டமே, ஓடி வா வா வைகுண்டமே, வா வா வைகுண்டமே, வரமருள வா வா வைகுண்டமே. அண்டமெல்லாம் பிண்டமதாய் ஐந்தரைக்குள் அடக்கிவிட்டான். தொண்டனென கண்டு ஐயா தொட்டு நாமம் தந்தவரே, கோடினெல்லாம் தந்தவரே வைகுண்ட ஐயாவே, பாடினலும் வேண்டுகிறோம் வைகுண்ட பரம்பொருளே. வா வா வைகுண்டமே, பக்கம் வா வா வைகுண்டமே, வா வா வைகுண்டமே, வரமருள வா வா வைகுண்டமே.
உலகத்திலே வேற தெய்வம் ஒன்றுமில்லை. 23 தெய்வம் ஈசரங்கும் ஆனவரே. காத்தலும் படைத்தலும் அருளலும் ஆனவரே. அழைத்தலும் அழித்தலும் அனைத்துமே ஆனவரே. வா வா வைகுண்டமே ஓடி வா வா வைகுண்டமே. வா வா வைகுண்டம். அதிகப்பட்டு போற்றுதையா. எவர் மூப்பும் செல்லாது ஐயா மூப்பு தானம் உண்டு. அன்பாகி வந்தவரை அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு. அம்பான மாற்றானை வளர்த்தே அறுப்பதுண்டு. வா வா வைகுண்டமே பக்கம் வா வா வைகுண்டமே. வா வா வைகுண்டமே வரம் அருள வா வா வைகுண்டமே. முக்கோடி வரம் பெற்ற கலியனையும் அளித்தவரே. தக்கோடி நரகமதில் தள்ளிவிட்ட வைகுண்டரே. நடுதேர்ப்பு செய்ய வந்த நாரணரே வைகுண்டமே. நல்லவரை தேர்ந்தெடுக்க வந்தவரே வைகுண்டமே. வா வா வைகுண்டமே ஓடி வா வா வைகுண்டமே. வா 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 வைகுண்டமே வரம் அருள வா வா வைகுண்டமே. தேவருட திருநாளை அனுதினமும் கண்டவரே. பல்லக்கேரி தெருவீதி பவனி வரும் வைகுண்டமே. சித்தர்கள் போற்றி வரும் வைகுண்ட நாயகமே. சான்றோர்க்கு அறிவிதியே ஐயாமே வைகுண்டமே. வா வா வைகுண்டமே பக்கம் வா வா வைகுண்டமே. வா வா வைகுண்டமே வரம் அருள வா வா வைகுண்டமே. ஓடி வா வா வைகுண்டமே பக்கம் வா வா வைகுண்டமே. ஓடி வா வா வைகுண்டமே வரம் அருள வா வா வைகுண்டமே. தஜ்ஜன வாழும் வைகுண்ட சுவாமி குறைகளை தீர்க்கும் வைகுண்ட சுவாமி.
இகவரநாதன் ஆணை என்றைக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபம் போலே கன்றுக்கு வாழது போலும் கண்ணுக்கு ஒருவம் போலும் என்றைக்கும் மக்காருங்கள் இடமிருந்து அரசாவே மக்களே நீங்களெல்லாம் வாழ்வொன்னம்பதில் சென்று முக்கியமான தரும இவனிடம் மதிலே தன்னால் கட்டிய பொன்கள் சொர்ணம் கைமணம் குளிரம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழும் தினிதாய் வாழ்வீர் சர்வைகுண்டமய நாராயண நாம சங்கீர்த்தனம் யா ஐயா பொறுக்கணும் ஐயா நாங்கள் அறிந்தறியாம செய்தெல்லாம் 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 ஐயா பொறுக்கணும் ஐயா பொறுத்து ஐயா மாப்பத்தத்து ஐயா வச்சு ரசிக்கணும் ஐயா பொறுமை தரணும் ஐயா நாங்கள் ஒன்று சொன்னது ஒன்று கேட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு தப்பா இருக்கணும் ஐயா நல்ல புத்தியை தரணும் ஐயா நம்ம அவசரம் தந்து ஐயா வச்சு ரசிக்கணும் ஐயா எங்களை முறை இல்லாமல் செஞ்சரை இல்லாமல் ஐயா வச்சு ரசிக்கணும் ஐயா திருநாமம் தரணும் ஐயா அன்னதரம் நிறைவேறணும் பஞ்சவரை காத்தி நின்றாய் ஐயா வாராளும் வைகுண்டோனிதானே
கொடி ஏந்தி வந்தோம் மாயவரே உம்மை எண்ணி மனவை பதிதானும் வந்தோம் ஐயாவே உம்மை எண்ணி அன்பு கொடி ஏந்தி வந்தோம் மாயவரே உம்மை எண்ணி மனவை பதிதானும் வந்தோம் ஐயாவே உம்மை எண்ணி காலக்கலி மாய்த்திடவே காரணமாய் வந்தவராம் காவி கோலம் கொண்டவராம் பூரணமாய் நின்றவராம் ஐயாவே உம்மை எண்ணி அன்பு கொடி ஏந்தி வந்தோம் மாயவரே உம்மை எண்ணி மனவை பதிதானும் வந்தோம் ஐயாவே உம்மை எண்ணி வண்டாடும் சோலையிலே குயிலிருந்து கூவுதையா பண்பாடும் காலையிலே கனிவுடனே காத்திடையா பச்சை நிறமேனியனே தயவுடனே காத்திடையா பஞ்சவரை காத்தது போல் பஞ்சமர காத்திடையா ஐயாவே உம்மை எண்ணி அன்பு கொடி ஏந்தி வந்தோம் மாயவரே உம்மை எண்ணி மனவை பதிதானும் வந்தோம் ஐயாவே உம்மை